ஒரு கட்சி ஆரம்பித்து நடத்துறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது. ஆக்சுவலாக ஆரம்பிச்சிட்டாரு, அதுக்கான கட்டமைப்பை உருவாக்குறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுட்டார். சின்ன சின்ன நிகழ்வுகளை வச்சு ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் ரீச்சும் ஆகிட்டு இருக்காப்புல. பட் ஆனால் இப்போ உள்ள சூழலுக்கு அவருக்கு எந்த அளவுக்கு மீடியா சப்போர்ட் இருக்குங்கிறத பொறுத்து தான் அவரோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் இருக்குது. யாரை பேசுகிறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம டிவிகே கட்சி தலைவர் அண்ணன் விஜயபத்தன் பேசுகிறேன். எப்போதுமே ஒரே நிலைப்பாடோட அரசியல்வாதியால் இருக்க முடியுமான்னு கேட்டால் கேள்விக்குரிய விஷயந்தான். சூழலுக்கு தகுந்த மாதிரி, ஒரு நிகழ்வுகளுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிற பட்சத்தெல்லாம் லாங் டைமில் சஸ்டெயின் பண்ண முடியும். அது விஜய் அண்ணனுக்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாமல் முதல்ல உங்களை எந்த விஷயத்தில் தாக்குவாங்கன்னா, கேரக்டர் அசாசினேட் பண்ணுவாங்க. முதல்ல சினி ஃபீல்டில் இருந்ததுனால இன்னும் அதிகமாகவே இருக்கும் உங்கள் மேலே. அதெல்லாம் மீறி மீடியா சப்போர்ட்டெல்லாம் உங்கள் பக்கத்தை இழுத்து எல்லா விஷயத்தையும் சமாளித்து அதுக்கப்புறமேலுக்கு கட்டமைப்பு, கட்சியோட உட்கட்டமைப்பை சரி பண்ணியில் உருவாக்கி அதை ஒரு விதத்தில் ஒழுங்குபடுத்தி கடைக்கோடி கிராமம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான ப்ராசஸ்லாம் கிடையாது. இதெல்லாம் கண்டிப்பாக அண்ணன் யோசித்து பார்த்துருப்பாப்புல. இருந்தாலும் இப்போ உள்ள சூழலில் இந்த எஸ்டாப்ளிஷான மீடியாவை வச்சுக்கிட்டு, அதாவது சோஷியல் மீடியாவை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ண வேண்டிய கட்டாயத்தில் அண்ணன் இருக்கார். அதெல்லாம் மீறி அவர் எந்த அளவுக்கு சஸ்டெயின் ஆகாதுங்கிறத பொறுத்து தான் அவரோட இந்த பொலிட்டிக்கல் லைஃப் வேறுங்கிறத லாங் ரன்னில் எந்த அளவுக்கு பண்ண போகிறாருங்கிறத நம்ம எதிர்வரும் காலங்களில் கண்கூட பார்க்க போகிறோம். என்னோட சின்ன சஜஷன் என்னென்னா, எந்த விதத்துலேயும் உங்களை நம்பி வந்த பார்ட்டி மெம்பர்ஸையும் கட்சிக்காரங்கன்னு சொல்கிறாங்கள அவங்களையும் நீங்கள் திருப்தி பண்ண முயற்சி பண்ணாதீங்க. அது நடக்கவே நடக்காது. உங்களோட எய்ம் என்னன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த எய்முக்காக என்னென்ன பண்ணணுமோ அதை ஸ்ட்ராங்காக நீங்கள் உங்களோட முடிவாக இருந்தால் மட்டும்தான் ஓரளவுக்கு நீங்கள் சஸ்டெயின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். நீங்கள் கட்சிக்காரங்களை திருப்தி படுத்துறதுக்காக சில வேலைகளை செய்ய போனீங்கன்னா அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாகவும் பார்த்து பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. பார்ப்போம் லாங் டைமில் எந்த அளவுக்கு சஸ்டெயின் ஆகிறீங்க பார்ப்போம். நன்றி, வணக்கம்.